இந்த பித்தளை செயின் 1 கிராம் செயின் போடுவாங்க, கழுத்தெல்லாம் பாசி பிடிச்சிடும். ஒருத்தரை வந்து கெஸ் பண்றதே அவங்களோட பணமும் அவங்களோட இருப்பும் தான். அது இல்லைன்னா நம்மள மதிக்கவே மாட்டாங்க. சின்ன வயசுல நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கோல்டு மேல ரொம்ப கிரேஸ். அதனால இடம் வாங்கணும், தங்கம் வாங்கணும், இது மட்டும்தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. நான் எவ்ரி இயர் தீபாவளி, கல்யாண நாள், அப்புறம் பர்த்டே நானே செல்ஃபா கிஃப்ட் பண்ணிப்பேன். என் பையன் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல அவரை வந்து பயமுறுத்துவேன் நான். என்ன இந்த குழந்தை வேற ரொம்ப சீரியஸ்லாம் சொல்றாங்க, நீங்க சண்டை போட்டனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் நான். அப்ப மட்டுமே நான் 27 அவர்கிட்ட சொல்லி வாங்கினேன். ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு. இந்த டிராகன் வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. சோ மணி உள்ள நிறைய வருது. நல்லா இருக்கு. இது காஸ்ட் என்ன இருக்கும்? 1.5. ஜுவல்லரியில ரொம்ப கிரேஸ், பயங்கர கிரேஸ். நான் ரொம்ப டவுனா இருக்கும் போதெல்லாம் கிளம்பிடுவேன், போய் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு மோதிரமோ, அது மாதிரி மோதிரமாவே ஒரு 15-20 மோதிரம் வச்சிருக்கேன். கோல்ட் ரிங் மட்டும் இவ்வளவு பவுன் சேர்க்கணும், அது இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டு அந்த மாதிரி எனக்கு ஒரு 100, என் மருமகளுக்கு ஒரு 100, என் பொண்ணுக்கு ஒரு 100. அவ்வளவுதான், இதுதான் என் டார்கெட். என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, என் ஹஸ்பண்டுக்கே தெரியாது நான் எவ்வளவு நகை வச்சிருக்கேன். கோல்டு மாதிரியே இருக்கும். இது என் கை செயினும் கோல்டு, இது பார்க்க ஒரே கலர்ல இருக்கா. ஸோ சீசர் ஜுவல்லரி மேல நான் ரொம்ப கிரேஸ். 14 வருஷம் கழிச்சு அந்த கார் வாங்கியிருக்கோம். அது ஒரு பெருமை எனக்கு. ஏன்னா என்னோட 27 வயசுல நாங்க இத்தனை கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது ரொம்ப. எத்தனை கோடின்றது அப்படி சொல்றீங்க? இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. இது யாருமே இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களே, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். நம்ம சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நான் காதுல போட்டிருக்கேனே இந்த கம்மல், என்ன கம்மல் நினைக்கிறீங்க? தங்கமா? இல்ல, இது ஒரு ஜஸ்ட் கவரிங் கம்மல். அப்படியா? Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Let's go holidays. Travel beyond boundaries. ரியல் வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து எப்படி சேவ் பண்ணணும், அந்த டெக்னிக்ஸ்லாம் சொல்லுங்க. இப்போ ஏன்னா கோல்டு விலை ஏறிக்கிட்டே போகுது. ஒரு விமன் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இப்போ ஒரு ஜுவல்லரி வந்து நம்ம சேவ் பண்ணணும். சிறுகு சிறுகு இவ்வளவு சேர்த்து நீங்க ஒரு லைவ் எக்ஸாம்பிள் ஏதாவது பண்ணிருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். சேவிங் ஸ்கீம் தான் இருக்கிறதுலயே இருக்கு. நான் ஸ்கீம்ல நான் எவ்ரி இயர் தீபாவளி, கல்யாண நாள், அப்புறம் பர்த்டே நானே செல்ஃபா கிஃப்ட் பண்ணிப்பேன். நல்லா இருக்கு. யார்கிட்ட கேட்கவே மாட்டேன் நானு. சண்டை போடுறதே கீதா அப்படி சொல்லிட்டு எனக்கு வாங்கிப்பேன் நானு. லாஸ்ட் அந்த மாதிரி உங்க பர்த்டேக்கு வாங்கின ஒரு கிஃப்ட் என்ன? என்னோட பர்த்டேக்கு இப்ப வந்து தீபாவளிக்கு ஆரம் நெக்லஸ் வாங்கினேன். பர்த்டேக்கு வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லா கல்லு வச்சு ஒரு மோதிரம் வாங்கிட்டேன். நான் நிறைய வாங்குவேன், கணக்குல வராது. நீங்க போட்டிருக்க ஏதாச்சும் இருக்கா உங்களோட செல்ஃப் கிஃப்ட்ல? இது என்னோட செல்ஃப் கிஃப்ட் தான். இந்த டைமண்ட், அது இது டைமண்ட், இது ரெண்டுமே டைமண்ட். இந்த இது இருக்குல்ல, இது தீபாவளிக்கு நான் பல கிஃப்ட் எனக்கு பண்ணிக்கிட்டேன். நீ ரொம்ப திறமைசாலிடி அப்படின்னு எனக்கு நானே. ஐயோ அழகுனா அப்படி சொல்லி. ஆமா, அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க, நம்மள பாத்தீங்க. அவன் என்ன சொல்றது, நமக்கு நம்ம தான் ராணி இல்ல. சோ என்ன பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் அம்மா, பெஸ்ட் வைஃப், பெஸ்ட் பிள்ளை, ஆமா எல்லாமே பெஸ்ட். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிப்பேன். உடனே கிஃப்ட் தான் நமக்கு. சரி, எங்களுக்கு அப்ப சொல்லுங்க, இது என்னெல்லாம் பண்ணதுக்கு இந்த கிஃப்ட் நீங்க செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இது வந்து ஒரு வருஷம் பர்த்டேக்கு வாங்கினது. என் பையன் பிரெக்னெண்டா இருந்த டைம்ல அவரை வந்து பயமுறுத்துவேன் நான். என்ன இந்த குழந்தை வேற ரொம்ப சீரியஸ்லாம் சொல்றாங்க, நீங்க சண்டை போட்டனாலதான் ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் நான். அப்ப மட்டுமே நான் 27 அவர்கிட்ட சொல்லி வாங்கினேன். அப்ப வந்து அந்த ஜிஎஸ்டி பிரைஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிச்சா, அதனால நான் இப்ப எங்க இருந்து இதெல்லாம் போட போறேன் அப்படிலாம் சொல்லி இருப்பேன் தெரியல. அப்பெல்லாம் இவர் வேற என்ன பயமுறுத்தாதடி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. அப்ப வந்து ஒரு 20 பவுண்ட் உஷார் பண்ணிட்டேன். ஆமா, அப்ப நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறத்துல இருந்து சின்ன சின்னதான் கிஃப்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு சொல்லுவாரு, உனக்கு எப்பவுமே பெருசா கேட்பேன், நான் ஜுவல்லரி எடுக்க போறேன். கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கிஃப்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, சின்னதா என்னத்துக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா பெருசா பண்ணு, இல்லன்னா விட்டுரு, வேண்டாம் அப்படி சொல்லுவேன் நானு. அதனால அப்ப வாங்கினது, அந்த டைம்ல வாங்கினது. இது இப்போ இந்த வருஷம் பர்த்டேக்கு எனக்கு நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். பல கிஃப்ட்ஸ்ல இது ஒண்ணு. ஆமா, இது ஒண்ணு. இது தீபாவளிக்கு நிறைய கிஃப்ட் வாங்கினல, ஒரு ஆரம் நெக்லஸ் வாங்கினேன். அப்ப நான் இதுக்கு முன்னாடி இதை பிளாக் கலர்ல போட்டிருந்தேன். என் பையன் கடிச்சிட்டான். கோல்டுனே நான் நினைக்கல. இது வந்து ஒரிஜினல் 24 கேரட் கோல்டு. கோல்டா? அது நான் ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இந்த மாதிரி எல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி நீங்க இது ஜேட் பிளாக் கலர்ல நான் போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப லக்கியா இருந்துச்சு. கலட்டி வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்பி பாக்கிறதுக்குள்ள என் பையன் வாயில போட்டு கடிச்சிட்டான்.
இது இந்த டிராகன் வந்து அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே. சோ மணி உள்ள நிறைய வருதுன்னு அர்த்தம். நல்லா இருக்கு. இதெல்லாம் புதுசா இருக்கு. காட்டுங்க. இது நான் சைனீஸ்ல வாங்கினது, சிங்கப்பூர்ல வாங்கினது. இது அந்த சைனீஸ் பீப்புள் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சோ இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப சென்டிமெண்ட். போட்டு பண்ண ஆக்சுவலி புதுசா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இந்த டிராகன் மாதிரி வச்சு. ஆமா, இந்த டிராகன் உள்ள பார்த்தா மணி வந்து எடுத்துக்கோன்னு அர்த்தம். வெளியில பார்த்த மாதிரி போட்டா மணி உள்ள நிறைய வரும்னு அர்த்தம். ஓகே. இது போட்டதுக்கு அப்புறம் தான் சேஞ்சஸ் நடந்துச்சா வாழ்க்கையில? அதெல்லாம் நிறைய. இதுக்கு முன்னாடி பிளாக் வச்சிருந்தானே, அதை ஃபீல் பண்ணி தான் என்னோட கஸ்டமரோட ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல இருந்தாரு. அவர்கிட்ட நான் சொன்னேன், என் கஸ்டமர்கிட்ட வந்து நான் லைவ்ல சொல்லிட்டு இருந்தேன், பிளாக் இது மாதிரி போயிருச்சு ரொம்ப ஃபீல் பண்ணப்ப அவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல இருந்தாம வராங்க. சிங்கப்பூர்ல தான் வாங்கணுமா அது? இல்ல, இது அங்க நான் வாங்கினேன். மலேசியாலயும் இருக்கு, சிங்கப்பூர்லயும் இருக்கு, மத்த சிட்டிஸ்ல இருக்கு. நம்ம ஊர்ல கிடைக்காது. நம்ம ஊர்ல இல்ல. ஆனா இது எனக்கு தெரியல மத்த ஊர்ல இருக்கான்னு. நான் சிங்கப்பூர் மலேசியால இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப சிங்கப்பூர்ல மலேசியா எக்ஸ்போல என் கஸ்டமர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நான் சிங்கப்பூர் எக்ஸ்போல போட்டிருந்தப்பயும் நான் பார்த்தேன். நான் அவங்க கிட்டே கேட்டேன், இதுக்கு பேர் என்னன்னு. இதுக்கு அவங்க ஒரு பேர் சொன்னாங்க. இந்த டிராகனுக்கு பேர் வந்து ஒண்ணு சொன்னாங்க. ஸோ நான் இது ரொம்ப நம்புறேன். அதனால இது போடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நல்லா இருக்கு. இது காஸ்ட் என்ன இருக்கும்? எப்படி பர்ச்சேஸ் பண்றது இது? இது ரெண்டும் சேர்த்து 1.5 grams தான். ஓ அப்படியா? 1.5 grams தான். இது ரொம்ப போலியா இருக்கும். நம்ம எவ்வளவு வெயிட் வேணுமோ அவ்வளவு வெயிட் வாங்கிக்கலாம். இது கஸ்டமர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்கல்ல, அவங்க நம்ம கிட்ட நம்பவே இல்லை. நம்ம யாருன்னே தெரியாது, இவங்க கொடுப்பாங்களான்னு கூட தெரியாது. நம்ம போன்ல என் ஹஸ்பண்ட் அங்க இருக்காரு, வாங்கிட்டு வர சொல்லுங்க, கிரீன்ல வாங்கிட்டு வர சொல்லுங்க, எனக்கு கிரீன் ரொம்ப பிடிக்கும், கிரீன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஏன்னா எனக்கு இந்த இது வந்து லக்கி வந்து எமரல்ட் கிரீன், அதனால வந்து கிரீன்லயே வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஏர்போர்ட்ல ஜிஎஸ்டி வரைக்கும் கிளைம் பண்ணி கேஷ் கொடுத்தாங்க என்கிட்ட. ஆமா, அதுக்கப்புறமா அவங்க கிரெடிட் கார்டு ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு டோட்டல் பில் அமிச்சாங்க, நான் பே பண்ணேன். அதுவும் 1 month கழிச்சு தான் எனக்கு அமிச்சாங்க, கிரெடிட் கார்டு இப்பதான் ஜென்ரேட் ஆச்சு மேம், நான் கார்டில் தான் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கஸ்டமர் சொல்லி தான் இதை நான் வாங்கினது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் போட்டிருந்தேன், போயிடுச்சு. அடுத்து வேற என்ன மேம் செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இந்த செயின் வந்து 3/4 சவரன். இந்த ஸ்டோன் வந்து டைமண்ட். ஓகே, டைமண்ட் அது. ஆமா, இது டைமண்ட். இந்த கம்மல், குட்டி குட்டி கம்மல் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுதான் வாங்கினேன், குட்டி கம்மல் தான் வாங்கினேன் டைமண்ட்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு வாங்கினது தானா சேர்ந்துச்சு. ஒண்ணுனா ஆக்சுவலி சொல்லுவாங்கல்ல, டைமண்ட் வந்து சில பேருக்கு ஒத்துக்கோ. இப்ப அப்படிலாம் எனக்கு தெரியல, நான் நம்புறேன். அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, அது எனக்கு நல்லா இருக்கும், அது சூப்பரா இருக்கும், அது லக்கி ஆயிரும் அப்படி நான் நம்பிதான் நான் நம்புறேன். எனக்கு ஒரு வேளை அது செட் ஆகலைன்னா நான் அது இது வரைக்கும் அது மாதிரி எதுவும் இல்லை. அதனால நான் எப்பவுமே நான் கொஞ்சம் ஜுவல்லரியில ரொம்ப கிரேஸ், பயங்கர கிரேஸ். இப்ப எல்லாருக்கும் என் கடைக்குள்ள வந்தா கிரேஸ் இல்ல, எனக்கு வந்து இந்த நகை கடைக்குள்ள போனா அப்படியே ஒரு சந்தோஷம். எஸ்டி சூர்யா ஒரு படத்துல அப்படியே சந்தோஷப்படுவார் பாருங்க, அழுவுற சவுண்டுக்கு. அது மாதிரி எனக்கு அந்த நகை கடைக்குள்ள போன ஒரு சந்தோஷம். ஓகே, நான் ரொம்ப டவுனா இருக்கும் போதெல்லாம் கிளம்பிடுவேன், போய் ஏதாவது ஒண்ணு சின்னதா ஒரு மோதிரமோ, அது மாதிரி மோதிரமாவே ஒரு 15-20 மோதிரம் வச்சிருக்கேன். கோல்ட் ரிங் மட்டும் ஒரு கிராம் 2 கிராம் அந்த மாதிரில நிறைய வச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த சில பேருக்கு ஆசை இருக்குல்ல, நம்ம வந்து இவ்ளோ சேர்த்து வைக்கணும், இவ்ளோ பவுன் சேர்க்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு, இவ்ளோ பவுன் சேர்க்கணும், அது இவ்ளோ அச்சீவ் பண்ணிட்டு அந்த மாதிரி? ஆமா, அல்ல நான் முக்காவாசி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு 100, என் மருமகளுக்கு ஒரு 100, மருமகளுக்கு என் பொண்ணுக்கு ஒரு 100, அவ்வளவுதான். இதுதான் என் டார்கெட். அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு வச்சிருக்கோம், அவ ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும். அப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி செய்யணும். அவ இப்ப நான் வந்து வரும்போது எனக்கு வெறும் 15-20 சவரன் நகை தான் போட்டிருந்தாங்க உங்க வீட்டுல. ஆமா, 20-15 சவரன் எனக்கு, மாப்பிள்ளைக்கு 5, நம்ம சேர்த்துக்குவோமே. 25 சேர்த்து 20 தான் எனக்கு. 15 மாப்பிள்ளைக்கு 5, 20 சவரன் தான் சேர்த்துக்கிட்டு 20ன்னு சொல்லிட்டோம். ஆனா என் பொண்ணு பண்ணும்போது அவளுக்கு கண்டிப்பா ஒரு 100 சவரமாவது மினிமம் போட்டு கட்டி கொடுக்கணும், இப்ப தங்க விக்கிற விலைக்கு. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்த உடனே இதுல போய் இதை வாங்கிடலாம், இது கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்ததும் இதை போய் இதை வாங்கிடலாம். நான் ஜிஆர்டியோட ஆப்ல கோல்ட் ரேட் பார்த்துட்டே இருப்பேன் டெய்லி. ஆமா, போயிட்டு வாங்கி வச்சிருவேன். அது மாதிரி எனக்கு கோல்டு மேல ரொம்ப கிரேஸ். அதனால இடம் வாங்கணும், தங்கம் வாங்கணும், இது மட்டும்தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. அதனால வாங்குவேன். கோல்டுன்றது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ, அதை தாண்டி அது ஒரு மதிப்பு. அது வந்து நம்ம வெளியே 4 இடத்துக்கு போனாலும் நம்ம அதை வச்சுதான் ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா? முன்னைக்கும் இப்பக்கும் வந்து பாக்குறப்ப கம்பேரிசன். நான் போனாலே அவங்க என்ன சாரி கட்டிட்டு வராங்க, என்ன ஜுவல்லரி போட்டு வராங்க, எங்க சைட்லயுமே அதான் பாப்பாங்க. எனக்குமே அதுதான் பெருமை. என் வீட்டுக்காரர் என்ன எப்படி வச்சிருக்காரு பாருங்க, அப்படி கெத்தா போகணுமா இல்லையா? சோ அதனால நான் போகும்போதே இந்த ஜுவல்லரி நான் போன ஃபங்க்ஷன்லயே போட்டேன். வேற ஏய்
தங்கத்தை கேட்டீங்களா? இல்லங்க நான் 2 ஃபங்க்ஷனுக்கு போட்டேங்க, எனக்கு வேற வாங்குங்க அப்படின்னு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. லிமிடெட் ஜுவல்லரியா பண்றோம் அப்படி கேக்குறேன். சொல்லுவாரு. ஆனாலும் நான் மோஸ்ட்லி ரொம்ப ரேரா தான் போற மாதிரி இருக்கும் ஃபங்க்ஷனுக்கு. சாமி கும்பிட்றதுக்கு நான் மட்டும் கண்டிப்பா போயிடுவேன். கல்யாணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கல்யாணம் கண்டிப்பா போகணும். ஏன்னா மோஸ்ட்லி நாங்க ரோமிங்லேயே இருப்போமா, அதனால வந்து அந்த போகிற ஃபங்க்ஷனுக்கு செம்மையாக போயிடணும். அதுக்கு மேட்சிங்காக அந்த ஜுவல்லரி எல்லாம் போட்டுட்டு போகும்போது என்னை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இவரோட மனைவி, இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை, அப்போ என் சைடில் வந்து எவ்வளோ நகை போட்டுட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமாக கண்டிப்பா இன்னமும் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம போட்டு போகிற நகை நம்ம கேரக்டர் செகண்டரி. கண்டிப்பா ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்னோட கேரக்டர், நான் சின்ன பிள்ளைல இருந்து நான் நல்ல பொண்ணுதான். அப்பெல்லாம் யாரும் நம்மள கண்டுக்க கூட மாட்டாங்க. ஒருத்தரை வந்து கெஸ் பண்றதே அவங்களோட பணமும் அவங்களோட இருப்பும் தான். அது இல்லைன்னா நம்மள மதிக்கவே மாட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு சின்ன வயசுல நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் அதனாலதான் சொன்னேன், ஜுவல்லரி மேல எனக்கு ரொம்ப கிரேஸ் ஆனது. அது ஒரு காரணம் இல்லாம நம்மளுக்கு நிறைய இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கும்ல நமக்கு லைஃப்ல. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி நடந்துச்சு, இப்ப அதே பர்சன் வந்து என்ன இப்ப வேற விதமா பாக்குறாங்க? ஆமா, எங்க அம்மா ஃபர்ஸ்ட்லாம் இந்த பித்தளை செயின் 1 கிராம் செயின் போடுவாங்க, கழுத்தெல்லாம் பாசி பிடிச்சிடும். அந்த கிராம் கவரிங் போட்டிக்கு போனீங்கன்னா, நாங்க சின்ன பிள்ளைல இருக்கும்போது மதிக்கவே மாட்டாங்க யாருமே மோஸ்ட்லி. இப்ப வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நாங்க மதிக்கிறோம்னு சொல்றாங்க. பட் ஆனா நான் ஃபீல் பண்ணலையே அப்படி. இப்பெல்லாம் எங்க அம்மா போகும்போது நான் சொல்ல, நீ கட்டிட்டு போற புடவையே 15,000 ரூபாய்மா அப்படி சொல்றேன். எங்க அம்மாக்கு நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க, அந்த பட்டு சாரியோட ரேட்டே 15,000. நான் எங்க அம்மாக்கு, அம்மா நீங்க கட்டிட்டு போங்க, அந்த நகை போடுங்க, இந்த மேட்சிங்கா போங்கம்மா. எங்க அம்மா கெத்தா இருக்கணும். நம்ம எப்படி கீழே இருக்கோம்னு சொல்லி நம்மள யாரும் மதிக்கலையோ, இப்ப நம்ம நல்லா இருக்கோம். என்ன வச்சிருந்தாலும் நம்ம தான் வச்சுக்க போறோம், அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. ஆனா ஒருத்தரை பார்க்கும்போது அவங்கள மதிக்கிறது வந்து அந்த பணத்தையும் அவங்களோட ஸ்டாண்டர்டை வச்சுதான் மதிக்கிறாங்க. ஏன் இவ்வளவு ஏன் கேக்குறீங்க, நீங்க சப்ளையர் பிளேஸ்க்குலாம் போகும்போது எதுல வந்திருக்கீங்க மேடம்? கார்ல. என்ன வண்டி? ஷிஃப்டா? ஓ அப்படின்வாங்க. என்னடா நான் என்ன கார்ல இருந்து உடைக்கிறடா. இதுவே நம்ம வந்து இப்ப நாங்க இது வாங்கியிருக்கோம், ஐக்ராஸ் வாங்கியிருக்கோமா, ஐக்ராஸா சூப்பர் சூப்பர், ஓ ஆல்1 நம்பரா, அந்த நம்பர் வரைக்கும் பாக்குறாங்க. விஐபி நம்பர்னா வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது எங்களோட ட்ரீமா இருந்துச்சு ஒவ்வொரு ப்ராசஸும். ஆனா எங்களுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். 4 ones வரும்ல. ஆமா, ஆல்1 111 இருந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு அது ரொம்ப ஆசை, அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணி தான் அதை வாங்க முடியும்னு நினைச்சாரு. ஆனா நான் வந்து அவருக்கு வாங்கி கொடுத்துடணும், கல்யாண நாளைக்கு வாங்கி கொடுத்தது அது. நீங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டீங்க. ஆமா, அது ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாரு. 14 வருஷம் கழிச்சு அந்த கார் வாங்கியிருக்கோம். உடனே எல்லாம் வாங்க மாட்டோம். எப்பவுமே என்ன பொறுத்த வரைக்கும் நிறுத்தி நிதானமா சூதானமா மேல ஏறுறதுதான் பெஸ்ட். இவங்க பண்ணிட்டாங்க அவங்க பண்ணிட்டாங்க பண்ண முடியாது, பண்ணணும் உடனே வாங்கணும் அப்படிலாம் இல்ல. நாங்க இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட என் அக்கௌண்ட்ல நிறைய கேஷ் இருந்தது. ஆனா நாங்க வந்து எடுத்ததும் வீடு வாங்கல, நாங்க அவுட் ஆஃப் சென்னையில தான் தேடினோம், நிறைய தேடினோம். அதுக்கப்புறம் தான் மெதுவா இந்த பில்டிங் வாங்குறதுக்கு நாங்க அந்த அமௌண்ட்டை செலவு. இப்போ இது ஓன் ஹவுஸ்? ஆமா, இந்த என்டையர் பில்டிங் எங்களோடது தான். ஓகே, சூப்பர் மேம். ஆமா, அது ஒரு பெருமை எனக்கு. ஏன்னா என்னோட 27 வயசுல நாங்க இத்தனை கோடிக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுங்கிறது ரொம்ப. எத்தனை கோடின்றது அப்படி சொல்றீங்க? இதுக்கு பின்னாடி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. இது யாருமே இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களே, ஆனா உங்களுக்கு எவ்வளவு பெயின் இருக்குன்னு நமக்கு தானே தெரியும். நம்ம சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க எப்பவுமே எங்க லைஃப்ல வந்து நிறுத்தி நிதானமா ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருந்தா கூட காட்டிக்கவே மாட்டேன் நான். இப்ப நான் காதுல போட்டிருக்கேனே இந்த கம்மல், என்ன கம்மல் நினைக்கிறீங்க? தங்கமா? இல்ல, இது ஒரு ஜஸ்ட் கவரிங் கம்மல். அப்படியா மேம்? கண்டுபிடிக்க முடியலையே மேம், நம்ம மூஞ்சி அப்படி. சோ அதனால இது கவரிங் கம்மல் தான். என்ன இருந்தாலும் இல்லைன்னாலும் வெளியில தெரியக்கூடாது. ஏன்னா வச்சிருந்து நம்ம பிரயோஜனம் தான், அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான். நான் மோஸ்ட்லி காட்டிக்க மாட்டேன். என்கிட்ட இவ்வளவு நகை இருக்கு, என் ஹஸ்பண்டுக்கே தெரியாது நான் எவ்வளவு நகை வச்சிருக்கேன். சோ இப்ப வந்து நீங்க சொன்ன ஒரு டிப்ஸ் என்னது, அப்பப்ப வந்து காசு வந்தோடனே ஏதோ ஒரு பொருள் கொஞ்சம் நம்ம பெருசா வாங்கணும்லாம் இல்ல, ஒரு கிராமா வாங்கி கூட மொத்தமா சேர்த்துக்கலாம். உங்க கையில காசு இருக்கா, ஒரு 1/2 கிராம், ஒரு 1 கிராம் சின்ன காயின் வாங்கி வச்சுட்டு அப்புறம் மொத்தமா ஒரு பொருள் வாங்கிக்க வேண்டியதான். இல்லன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், ஒண்ணுத்துக்குமே பண்ண முடியாது, யூஸே இல்ல. கோல்டு வந்து ரொம்ப கம்பல்சரி நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். பொம்பளை பிள்ளையா பிறந்தா 1 கிராம் குண்டுமணியாவது தேவைப்படும் சொல்லுவாங்க. ஆனா யாரும் நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம தான் நம்மளை பாத்துக்கணும். அடுத்தவங்களை எதிர்பார்க்கறத விட நம்ம சேர்த்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட். இப்ப வந்து காசு கிடைச்சா ஒரு சின்ன ஒரு பொட்டு நகையாச்சும் வாங்கிடணும். ஆமா, இப்பதான் எல்லா கோல்ட் ஷாப்லயும் ஸ்கீம்ஸ் இருக்கு. போடுங்க 10,000 5,000 எவ்வளவு என்ன முடியுதோ போட்டு ஒரு பொருள் வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா கோல்டு அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு நமக்கு.
தங்கம் இருப்பை வச்சுதான் ஒரு நாட்டையே வந்து கால்குலேட் பண்றாங்க. இப்ப மனுஷனை பண்ண மாட்டாங்களா? ஸோ தங்கம் மஸ்ட். எஸ் மேம், சூப்பர் மேம். அடுத்து வேற என்ன மேம் நம்ம பார்க்க போறோம்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியன் பீட்ஸ் வச்ச பேங்கிள்ஸு. இதுலேயுமே உங்களுக்கு நான் மேட் காட்டலாம். இங்கே பாருங்க, இது வந்து மேட் பேங்கிள். ஓகே. இது விக்டோரியனு, இது சீசெட்டு. ஓ ஓகேவா? இது ஆன்டிக் சீசெட்டு. எல்லாமே வேற வேற தெரியுதா? ஆமா, கலர் டிஃபரெண்டா. இது வெறும் ஆன்டிக். இது வந்து 799 ருபீஸ். இது வந்து 299 ருபீஸ் இந்த மேட்டு. இது வந்து 899. இது வந்து உங்களுக்கு 699. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் வரும். இதெல்லாம் நீங்க கையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் ஒரே கலர். என்னோட கை செயினும் இது கோல்டு மாதிரியே இருக்கும். இது என் கை செயினும் கோல்டு. இது பார்க்க ஒரே கலர்ல இருக்கா? ஸோ சீசர் ஜுவல்லரி மேல நான் ரொம்ப கிரேஸ். ஏன்னா அது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. கோல்டா நல்லா இருக்கு மேம். இந்த ஆக்சுவலி இந்த டிப் நாங்க ஃபாலோ பண்றோம். சீசெட் வாங்கும்போது சீசெட் வாங்கிக்கோங்க. சீசெட்னு கேட்டு வாங்கணும். சீசெட். சீசெட்டா? ஓகே. சீசெட் அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் வைஃப் ஃபாலோ திஸ் டிப். நம்மள்ட்ட கோல்ட் இல்லனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. டப்புன்னு போய் சீசெட் ஜுவல்லரியா பார்த்து வாங்கிடுங்க. ஆமா, வாங்குனா மேட்டை விட அது நல்லா இருக்கும். நம்ம கையில போட்டிருந்தாலும் அப்படியே இருக்கும், ஒன்றும் ஆகாது. டன். சூப்பர். Presta Premium Women's Wear. Let your body love it. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். Let's go holidays. Travel beyond boundaries.